ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிச் அண்ட் க்ரீமியாக தால் மக்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை சப்பாத்தி ரோட்டி அதோடையும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்டீம் ரைஸோடையும் சாப்பிட்லாம். முதல்ல வந்து 1 கப்பு உளுந்து முதல் நாள் நைட்டே வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது ஒரு 8-10 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நல்லா அதை வந்து ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணோன்னா மேக்ஸிமம் அந்த மேலே இருக்க அந்த கருப்பு தோல் போயிடும். கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும், அது ஃபுல்லாக போகாது. அதுக்கு வந்து 1 கப்பு உளுந்துக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போட வேண்டாம், அப்புறம் நிறைய தண்ணி குக்கானதுக்கப்புறம் நிறைய தண்ணி தங்கிடும். அதை 1க்கு 3 கப் தண்ணி போட்டு குக்கரில் வச்சு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டு நல்லா மசிய குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா அது வெந்ததுக்கப்புறம் கூட நிறைய தண்ணியாக அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மக்னி பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும் அதை வேக வைக்கிறதுக்கு. ஸோ 1க்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து தேவையான அளவு வந்து இஞ்சியும் நான் ஒரு 5-6 பல் பூண்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே டைரெக்டாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் என்னோடய குவான்டிட்டிக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து ஒரு பியூரி மாதிரி பண்ணி நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்க போகிறோம். அது போட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக இருக்கும் அது வெந்து வரும்போது. அதுக்கப்புறமா இப்போ அந்த உளுந்து வெந்ததுக்கப்புறம் ஒரு வாணலியில் நம்ம வேக வச்ச உளுந்தை வந்து எடுத்து அதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே இருக்காது, 1க்கு 3 போட்டோன்னா தண்ணி இருக்காது. அதை எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு லேசாக ஒரு வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம வந்து அந்த தக்காளி பியூரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பியூரியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதில் இஞ்சி பூண்டு சேர்க்கலைன்னா இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லோ ஃப்ளேமில் தான் பண்ண போகிறோம் நம்ம இந்த ஃபுல் இதையுமே. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க. அப்புறமா நான் வந்து ஒரு 75 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த பட்டர் கரைய என்ன ஆகும்னா இந்த கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இது வந்து பட்டர் சேர்றதுனால நல்லா தெறிக்கும். அதனால நல்லா பெரிய சைஸ் கரண்டியாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுதான் நல்ல கலர் கொடுக்கும். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. இது வந்து சப்பாத்தியோட இல்லைன்னா ஸ்டீம் ரைஸ் ரோட்டி எதோட வேணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உப்பு காரம் எப்போ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இந்த க்ரீம் கிடைக்கும் இல்லையா, ஃப்ரெஷ் க்ரீம் கடையில் அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அமூல், மில்கி மிஸ்ட் எந்த பிராண்டில் வேணால் கிடைக்கும். அது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிச்ச அளவுக்கு நம்ம அதை வந்து சேர்த்துட்டு நல்லா நிதானமாக க்ரீம் போட்டதுக்கப்புறம் நிதானமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது வந்து அடி பிடிக்கும், ஸோ கை விட்டுட வேண்டாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீமும் அந்த மிர்ச்சி பவுடரும் சேர்ந்து நல்ல வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ரெடி ஆகிடும். நல்ல நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.